பிறந்தார். மூன்றாவதாக நடுபிறந்த நாயகனாகிய ஆண்டிவன் நான் பிறந்தேன். ஆண்டிப்ப உன்னை அடிச்சும் பார்த்துட்டேன், உதச்சும் பார்த்துட்டேன். சரிங்க, என்ன பண்ண கம்மனு நீங்க தாங்க. நான் தான் ஆண்டியப்பன் மூணாவதா பிறந்தேன். நீங்க சரி ஆண்டியப்பன் காண்டியப்பன். சரிங்க. நான்காவதாக நகுலன் நகுலன். ஐந்தாவதாக சாஸ்திரத்தில் வல்லவன் சகாதேவன் சகாதேவன். அப்படி நாங்கள் 5 ராஜாக்கள் பிறந்திருந்தால் ஐயா கூடி பிறந்து கூட்டுப்பால் உண்டு, நாங்கள் சேர்ந்து பிறந்து சேர்ந்து பால் உண்டு. நாங்கள் சகோதரர்கள் 5 பேர் இருந்தாலும் அண்ணன் தம்பி எங்களை போல பிறந்தா பிறக்கணும். ஆமாங்க, கூடி வாழ்ந்தால் எங்களை போல வாழணும். அப்படி நாங்கள் 5 பிறந்து எங்கள் வாழ்நாளில் ஏற்பட்டது என்னங்க நடந்தது? எனக்கு என்ன ஆச்சு? என்னங்க உங்களுக்கு ஆச்சு? இல்லங்க, எந்த ஹாஸ்பிடல்ல சீரியஸா கிடக்குறீங்க? என்ன பார்த்தா சீரியஸா இருக்கிற மாதிரி தெரியுங்க. என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு? எந்த பஸ்ல அடிபடி செத்து போற மாதிரி கிடக்குறீங்க? நல்லா இருக்கணும், நீயே கொண்டு போயிடுவேன். இல்லைங்க, சரி என்னங்க உங்களுக்கு நடந்தது? என் வாழ்நாளில் ஏற்பட்டது என்ன? எங்களுக்கு 1 2 1 கோடி வஞ்சகம் செய்தான் ஒருவன். யாருங்க அவன்? யார் தெரியுமா? எந்த கண்டவனுக்கு பிறந்தவனா இருப்பான்? யாரா கையாட்டி பேசிட்டு? இல்லைங்க, உங்களுக்கு வஞ்சகம் செஞ்சான் அவனு சொன்னங்க. ஒன்னா நான் போய் சொல்லுவாடா. வாரா போறா கூப்பிடுறா அதே சார்ல. தம்பி என்ன கழுத்தறி வாங்கல? சரிங்க, சாப்பிடுவேன். தெரியுமா யாருங்க? பேரான பெரிய தந்தை பெரிய தந்தை. நீங்க என்ன கேட்டீங்க? ஆடுறான்னு வாங்க. எந்த ஆடு வேணும்? எந்த ஆடு வேணும் சொல்லுங்க, நான் புடிச்சிட்டு வந்து தரேன். காலையில பைசூல் பேசிக்கலாம். உன்னை ஆட சொன்னேன். ஆங்கிலம் தெரியுமா? நாமளே அந்த காலத்திலே இங்கிலீஷ் பீச்ல 9ஆம் கிளாஸ் படிச்சேன். என்ன கிளாஸ்? இங்கிலீஷ் பீச்ல 9ஆம் கிளாஸ். அண்ணாத்துல இருந்து வந்து ஆடு ஆடு ஆடுறானா அத நான் ஆடி காட்டினான். வந்த வேகத்துல அப்படி பண்ணிட்டேன். ஒன்னால தாண்டா இப்ப வர அனாம் தான் ஒரு கேரு போச்சுதான். அத்தலகாரன் ஒழிச்சிருப்படா. சரிங்க,
அரசு பேரான பெரிய தந்தை திருதராஷ்டிர மகாராஜனுக்கும் சரி காந்தாரிக்கு பிறந்த என் பெரியப்பா மக்கள் கௌரவர்கள் 100 பேர் 100 பேர். ஆமாங்க ஜன்னல் மேலேயே இருக்குது. கௌரவர் 100 பேர் பிறந்து இந்த சொத்திற்காக ஆசைப்பட்டு சொத்துக்காக டெல்லி மாநகரம் அஸ்திராபுரம் 56 தேசங்கள் 56 தேசத்திற்கு தலைநகராக கொண்டது அங்கு தேசம். அங்கு தேசத்தை தலைநகராக கொண்டிருந்தாலும் 56 தேசத்தை பாகத்தை பிரிச்சா எப்படி பிரிக்கணும்? பாகத்தை பிரிச்சா நீங்க வந்து சித்தப்பா மக்க, ஆமா அவங்க பெருப்பா மக்க, ஆமாப்பா அப்படியே 2 கோடு போட்டு பிரிக்கணும். சரிபாதியா பிரிக்கணும். ஆமாங்க. இந்த சொத்துக்காக இந்த மண்ணிற்காக ஆசைப்பட்ட துரியோதனன் சின்னஞ்சிறு வயது கொஞ்சமா நெஞ்சமா டேய் ஐயா நாங்கள் பட்டது பல கோடி பாடுபட்ட 3 கோடி. அப்படிங்களா? ஆமாப்பா. உங்களுக்கு அப்பேற்பட்ட துரோகம் பண்ணிட்டானா? ஆமா அந்த உனக்கு பிறந்தவன். பாருங்க சாமி, உங்களுக்கு எப்படி துரோகம் நடந்துச்சோ அதே மாதிரி எனக்கும் துரோகம் நடந்துச்சு. எனக்குமா? ஆமாங்க. பரவாயில்ல காவலா சாமி. அப்படி யாவற்ற வஞ்சங்களுக்கு தப்பி பிழைத்து சூதினால் படையாடி தோற்கச் செய்தான் இவர்களை. பங்கினால் படையாடி பாதுகாத்தை தான் மதித்தான். 12 ஆண்டு கால பிரவாசம், ஓராண்டு உருவம் தெரியும் அரக்கியாத வாசம், 13 முடித்து வந்தால் பேர்வாதி ராஜ்யம் தருவேன் என்று குரு பெரியோர் முன்னால் தலையசைத்தான். 13 ஆண்டு வனவாசத்தெல்லாம் முடிச்சு நாட்டை கேட்டால் பங்கை கொடுக்க வேண்டுமா கொடுக்க கூடாதா? கொடுக்கணுங்க. ஆனால் நயவஞ்சகன் காட்டிலே காலை எடுத்து வைத்தவர்களுக்கு நாட்டில் இடமில்லை என்று சொன்னான். சரி, அப்ப என் மாமன் ஆகிய பரந்தாமன் என்ன செய்தார்? என்ன நாட்டையும் கொடுக்க மறுத்துட்ட. இதற்கு மேல் கத்தி உடையில் நடக்கட்டும் பாரதமோர் பாரதம் 8,81,100 செலவில் கொண்ட 16,000 காலபுஷ்பம் குருச்சேத்திரத்தில் என்று சொன்னார். சரி, 18 நாள் சண்டை. சரி, 18 நாள் சண்டையிலே எங்கள் சேனா செஞ்சமெல்லாம் ஆண்டு முடிந்தது. அப்படியா? பங்காளியா இருந்தாலும் அண்ணன் தம்பிதானே. ஆமா, எங்களுக்கு பாசம் இருந்தது. மாமனாகிய பரந்தாமன் எம்பெருமான் கிருபையினால 18 நாள் சண்டையில் வெற்றி பெற்றோம் இந்த யுவராஜாக்கள். ஆகிட்டீங்க. ஒரு பக்கம் சங்கடம் இருந்தாலும் எங்கள் மாமன் சொல்வது தர்ம நீதி வேண்டுமா, அதர்மம் தலை தூக்கி இந்த நாட்டை எல்லாம் ஆள வேண்டுமா என்று சொன்னார். அதன்படி அநீதி எல்லாம் அழித்து தர்மத்தை நிலைநாட்டினோம். சரிங்க. அப்படி நிலைநாட்டி இப்பொழுது நான் எங்க இருக்கிறீங்க? காலங்காலத்திலே ஆமா எனக்கு கல்யாணம் ஆனதா இல்லையா? ஏங்க நம்மளுக்கு எத்தனை கல்யாணம் ஆகி போச்சுங்களா? எத்தனை கொண்டாட்டி எத்தனை குட்டிங்க போட்டு வச்சிருக்கீங்க? வாய்ப்பு இருக்காது இல்லைங்க. உங்களுக்கு இருக்கிறது திராட்சை பழமாச்சு சொல்லுவியா? இல்லைங்க இந்த மாதிரி சொல்ல மாட்டேன். விடுறோம் எடுறா மசுரு எடுத்து போறா. மேல இருந்த நெட்டில உழுந்து போச்சுடா. வாழப்பாடியில பாத்துருக்கிறேன். இவன மாதிரியே இருக்கிறான் தழுக்கு முழுக்குது. நான் மாலையிட்ட தேவியார். எனக்கு எத்தனை பொண்டாட்டி? உனக்கு 1 2 கிடைக்கிறதே பெரிய. எனக்கு எத்தனை பொண்டாட்டி? ஏன்டா வேடிக்கை பாக்குறீங்க? அந்த அம்மா கூட சொல்லுது கோழி எடுத்தா குரங்காடுமா? ஆமா. அப்படியா அக்கிரான்னு சொல்றியா? அக்கரும் பேசுறானு இதெல்லாம் பரவாயில்லையா? இல்லைங்க. சரிங்க, அக்கரும் பேசல. நம்மளுக்கு எத்தனை பொண்டாட்டி? என்னங்க இப்படி கேட்டாலும் அடிக்கிறீங்க? எனக்கு எத்தனை தெய்வம்? சரிங்க, உங்களுக்கு எத்தனை பொண்டாட்டி? அப்படி
அரசே, வாரத்தில் எத்தனை நாட்கள்? வாரத்தில் 7 நாட்கள். உங்களுக்கு? எனக்கு தேவிமார்கள் 8 பேர். சாமி, வாரத்துல இருப்பதோ 7 நாள், உங்களுக்கு 8 பொண்டாட்டின்னு சொல்றீங்களே, ஏங்க ஒவ்வொரு வீட்லயும் ஒரு நாளைக்கு தங்கினாலும் ஒரு பொண்டாட்டி மீதி இருக்குது, அதை என்ன வாடகைக்கு விட்டுருவீங்களா? உடம்பா இருந்தா எனக்கு ஒரு நாளைக்கு விடுங்க. சொன்னேன், இப்பதானே வாங்கணும். நீங்க அதுல குடியாதீங்க, இதுல அடிக்காதீங்க. தெரியுதுல்லவா? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரமா? ஆமாங்க. ஆனா மவராசி எனக்கு 8 பேர் நேர்ந்தாலும் பாரு, ஓடிவேன். போய் இந்த பூசணிக்காய கட்டி என்னத்த இல்லைங்க, இப்பேற்பட்ட ராஜகுமாரனை கட்டி, இல்லைங்க இப்பேற்பட்ட ராஜகுமாரனை கட்டி சிறு சிறப்போட வாழ்ந்தாலுங்களே அந்த தேவடி அதுவா. பஞ்சவை இல்லாமல் வளர்ந்தவன் நான். ஆமாங்க, பார்க்கும் போதே தெரியுது. சாமி, ஒண்ணு மாதிரி நான் கிடையாது. வயிறார சாப்பிட்டாதான். ஆமாங்க, திம்மநாயகம்பட்டி காலையிலுக்கு போய் 52 இட்லி 4 பிளேட் பன்னிக்கறி திம்பிங்க. பஞ்சனை இல்லாமல் வளர்ந்தவன் நான். ஆமாங்க, கண்ணு போடாதரா. 4-5 கண்ணு போட்டுங்க, இதுக்கு மேல போட முடியாது. கண்ணு வைக்காதரான்னு. ஓ, கண்ணு வைக்காத. சரிங்க, உன் பொண்டாட்டி நல்லா இருக்குதா? நம்ம பொண்டாட்டிலாம் எப்பவுமே சொல்லுவோம். ஐயா, 8 பேர் எனக்கு பொண்டாட்டி. சரிங்க, 8 பேர் மணிமாரா இருந்தாலும் எனக்கு ஆசைக்கும் பாசத்திற்கும் அன்பிற்குரியவர் யாருங்க? 10 8 18 நாள் பாரதம் முடித்து நான் இப்ப எங்க இருக்கிறேன்? எங்க இருக்கிறீங்க? சுடுகாட்டுல. அப்ப அதனாலதான் அந்த தீனாத்த அடிச்சிட்டு இருக்குதா? சுடுகாட்டுல இருந்து ஏன் வந்துட்டீங்களாங்க? ஐயா, ஆளு தெரியாத பேசிட்டு இருக்கிறேன். இல்லைங்க, இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுக்கலாங்க. கவலா அரசு யார் தெரியுமா? யாருங்க? என் ஆசைக்குரிய பொண்டாட்டி. நம்ம பொண்ணு கைய மணிக்கட்டோட உடைச்சு போடுவேன். சரிங்க. யார் தெரியுமா? யாருங்க?